ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய்ஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் சமையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன ரெசிபினா கீரை கூட்டு. ஆரோக்கியமான சமையலுக்கு நம்ம சேனலை நீங்கள் முழுமையாக பாருங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆரோக்கியமான சமையலில் சோயா வச்சு கீரை கூட்டுங்க. இது A to Bயில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட் டிஷ்ஷு. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இந்த பாலக்கீரை அரைக்கட்டு எடுத்துருக்கிறேன். நல்லா கழுவி இந்த மாதிரி நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வடிய. அதுக்கு 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன். இதுக்கு இந்த ஒயிட் சோயாங்க, இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இதை ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா கழுவி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பு, ஒரு 5-6 பல் பூண்டு, 1 க்யூபு பட்டரு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப்பு பொடியாக கட் பண்ணது, 2 தக்காளி, ஒரே ஒரு பீஸு தேங்காய். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு குக்கர் எடுத்து அதில் அடியில் இந்த 1 கப்பு துவரம்பருப்பை நல்லா கழுவி வச்சுட்டு, அதுக்கு நடுவில் இந்த சோயாவையும் நல்லா கழுவிட்டு வச்சு, 2த்துக்கும் தகுந்த உப்பு, அதுக்கு முன்னாடி பெருங்காயம், ஒரு கட்டி பெருங்காயம் ஒன்று போட்டால் இந்த வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும். அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து, இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்து, இது 2த்துக்குமே தனித்தனியாக உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கணும். இது போட்டு அந்த மூடி போட்டு அந்த டிஃபன் பாக்ஸை மூடி அதுக்குள்ளேயே 2ஐயும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கீரை கூட்டு புளிக்குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரிக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு பாண்ட்லி வச்சு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு தாளித்து, கடுகு நல்லா பொழிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேருங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கடுகு நல்லா வெடிச்சதுன்னா அது நல்ல மணமாகவும் இதே மாதிரி கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண 1 கப்பு வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை போட்டு நல்லா, அதுக்கு கூட ஒரு 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்குங்க. இந்த பூண்டோட மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது 4ஐயும் ஒன்றா சேர்த்து, அது கூட 1 க்யூப் பட்டர் சொன்னேன் இல்லைங்களா, அதை இந்த சமயத்தில் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மிளகாத்தூள்லாம் வணங்க வைங்க. இந்த பட்டர் சேர்த்ததுனால நல்ல மணமாக சூப்பராக இருக்கும். இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. அது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேருங்க. இந்த தக்காளி வணங்கிறதுக்கு இந்த சைட் டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பை சேர்த்துக்குங்க. நம்ம ஏற்கனவே பருப்புலேயும் சோயாலையும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வணங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வேக வச்சோன்னா இந்த தக்காளி நல்லா குழவாக வெந்துடும். அப்போ இந்த கீரை கூட ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல கிரேவியாக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா மசிச்சு விட்டு தக்காளியை, அதுக்கப்புறமா இந்த கீரை, பாலக்கீரை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா பொடியாக கட் பண்ணி இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கணும். இதை நல்லா ஒரு வணக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வேக வைங்க. அதுக்கப்புறம் இது பாருங்கள், நல்லா ஒன்று சேர்ந்து வெந்துடுச்சு. அதுக்கப்புறமா இந்த சோயா, வேக வச்ச சோயாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பெரட்டி, உப்பு காரம் சோற அளவுக்கு கொஞ்சம் பெரட்டி நல்லா வணக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா துவரம்பருப்பு, அதில் இந்த கலவையை எடுத்து சேர்த்துற வேண்டியதான். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. எனக்கு போதுமானதாக இருந்தது, அதனால் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விடணும். ஏன்னா இந்த உப்பு காரம் எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால் ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ உடனே அந்த ஸ்டீம் எடுத்துகிட்டு, ஏன்னா ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கீரை கலர் மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். அதனால் ஒரு விசில் விட்டு கொஞ்சம் ஸ்டீமை எடுத்து விட்ருங்க. அப்போ கரெக்டான பதத்தில் சூப்பரான கீரை கூட்டு ரெடியாக இருக்குது. இது மேலே டெக்கரேஷனுக்கும் டேஸ்ட்டுக்கும் தேங்காய் துருவல், இந்த 1 பீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அதை நல்லா சேர்த்துங்க. 1 ஸ்பூன் தேங்காய் துருவல்.
சூப்பரான சோயா கீரை கூட்டு ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஒரு லைக்கையும் போடுங்க. தேங்க்யூ.